வெல்கம் டு டெக்ஸ்ட் ட்ரெய்னர். இன்றைக்கி செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஒரு அசஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன அசஸ்மெண்ட்னா, நான் வந்து என்ன பண்ணால் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டில் வந்து சம் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? அந்த எலமெண்ட்டில் யூனிக் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். டூப்ளிகேட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அது என்ன வேல்யூ இருக்குன்னா 10, 20, 30, 40, 10, 30, 10 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அப்புறம் 30 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 20யும் 40யும் 1 டைம் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த அவுட்புட்டில் வந்து என்ன வரும்னா இந்த 20, 40 மட்டும் தான் வரும். ஏன்னா இதே யூனிக்காக இருக்குது, இது எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட் வரவே கூடாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து யூனிக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? லிஸ்ட் வந்து வச்சுட்டு இதில் ஃபாரில் நான் ஒரு வேல்யூவாக எடுத்துக்கிறேன். எங்கேருந்து அப்படின்னா இந்த லிஸ்ட்டு 1லேருந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் செக் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து எப்படி டூப்ளிகேட்டாக இல்லையான்னு நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிஸ்ட்டு 1 டாட் கவுண்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஓகேங்களா? அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நான் கவுண்ட் பண்ணுறேன். எதை? இந்த வேல்யூ. இதில் வந்து இப்போ அந்த வேல் வந்து இந்த வேல்ங்கிறது வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் இந்த வர வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன். இந்த வேல்யூங்கிறதுனா இதுதான் இந்த இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா? அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கும், இல்லை? அப்போ அந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூனிக் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சப்போஸ் 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், எனக்கு இந்த லிஸ்ட் இங்கே உள்ளே வராது. ஸோ அப்படியே நடக்காது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கிறேன் யூனிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ இந்த 20, 40 மட்டும் வருது, யூனிக் எலமெண்ட் மட்டும் வருது, பார்த்தீங்களா? ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து எனக்கு டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து நான் இன்சர்ட்டே பண்ணல, ஓகேவா? ஒன்லி யூனிக் எலமெண்ட் மட்டும் நான் கெட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? தேங்க்யூ.